கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறதுக்காக நன்றி. கேரூபீன்கள் சேராபீன்கள் ஓயாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளியிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உடைய பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். முழு இரவு ஜெப வீரர் பாடல் புஸ்தகத்தில் 145வது பாடல். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். 145வது பாடல். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, நான் வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, நாம் வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, நான் வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு,
நாம் வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாட போகிறோம். பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். இப்பொழுது பாடணும், தோல்வி இல்லை வெற்றி. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, நமக்கு எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. எப்போவாவது ஜெயம் கொடுக்கிற தேவன் இல்லை, எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிறவர். எனவே அதை நம்ம சொல்லணும். ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார் என்கிறத விசுவாசித்து அதை சொல்ல தான் நாம் சூழ்நிலைகள் மேலே ஜெயம் எடுக்க முடியும். பிசாசு சூழ்நிலைகளை தான் சொல்ல வைப்பான். ஆனால் நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது ஆண்டவர் அவருடைய ஜெயத்தை சொல்ல செய்வார், நம்முடைய வாயினால் சொல்லும்படியாக செய்வார். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். 201வது பாடல். இதே பாடல் புஸ்தகத்தில், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள். 6 சரணங்கள் இருக்கிறது. 4 சரணங்களை பாடிவிட்டு எழுந்து நின்று 5வது 6வது சரணங்களையும் நம்ம பாட போகிறோம். பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். இதுவும் அறிக்கை செய்கிற பாடல் தான். அல்லேலூயா. நம்முடைய நாவின் வார்த்தைகள், அறிக்கைகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம தானே பேசுகிறோம், சாதாரணமான ஆட்கள் தானே. இல்லை, நம்முடைய வார்த்தைகள் முடிவை தீர்மானிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட முடிவு வர வேண்டும் என்கிறத நம்முடைய வார்த்தைகள் தீர்மானிக்கிறது. இந்த பாடல் ஒரு அறிக்கை செய்கிற பாடல். இதை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூறுவோம். நம் நேசரில் களிகூறுவோம். நம் நேசரில் களிகூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூறுவோம். நம் நேசரில் களிகூறுவோம். நம் நேசரில் களிகூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும்
கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணோம் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணோம் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே, இன்று சாத்தான் நம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நம்முடைய எழும்பி நின்று காற்றை நாம் காண மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம். பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற இந்த நேரத்தில் எங்க இருந்தாலும், ஆன்லைன்ல ஒருவேளை அதை பார்க்கலாம், ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருந்தாலும் தேவ பிரசன்னம், தேவ மகிமை. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர். Thank you Lord. Thank you Lord. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். Thank you Lord. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு
இருக்கிறார் யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் வாசமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்குள் நாம் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். நாதானதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். நாதானதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். நாதானதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். நாதானதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹalleluya. கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்தது. ஆகாபின் ரதத்தை முந்தி ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது. முந்த செய்கிறவருடைய கரம், நீதியின் வலது கரம், ஓங்கிய புயம் பலத்த கரம் இந்த காலை வேளையிலே நம்முடைய மத்தியிலே இருக்கிறது.
நம் மேல இருக்கிறது. நமக்கு சாதகமாய் நம்முடைய சார்பிலே அவர் இருக்கிறார். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, thank you Lord, thank you Jesus. Hallelujah. அப்படியே அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாய் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? Thank you Lord, thank you Lord, thank you Lord. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விருப்பத்தை செய்கையை ஏற்படுத்துகிற நம்முடைய தேவன். Hallelujah, thank you Jesus. பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறவர், பலத்தினால நிரப்புகிறவர், பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவர், நீதியின் வலதுகரத்தினால் தாங்குகிறவர். Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord. Hallelujah. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர், அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். Hallelujah, thank you Lord. Hallelujah. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேலானவைகளை பேசுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தம். Thank you Lord. மேன்மைகளை கொண்டு வருகிறது. இப்பொழுதும் ஆராதனையில அவருடைய பிரசன்னத்தில் நிற்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ரத்தம் மேன்மைகளை கொண்டு வருகிறது. Thank you Lord. யாக்கோபு சொப்பனம் கண்டு தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாய்
ஆனால் அந்த மகிமைக்குள்ள அவனால போக முடியல. ஆனால் இயேசுவின் இரத்தம் நம்மை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ஏணிக்கு மேலல்ல, மேகங்களுக்கு மேலாய் கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சீயோனிலே நம்முடைய கால்கள் நிற்கிறது. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. நன்றி ராஜா. புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அறிக்கை செய்வோமா? சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசித்தோர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவரை நம்புகிறவன் மேல் குற்றம் சுமருவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரே நீதிமானாக்குகிறவர், அவரே தப்புவிக்கிறவர், அவரே உயர்த்துகிறவர். Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகி போகவில்லை, வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். Thank you Lord. ஆளுகை செய்கிற ஆவியானவர், அவங்க நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருக்கிறதுக்காய் நன்றி. இப்படி உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். நீர் சொல்லுகிற வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வருகிறதுக்காய் நன்றி. உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். சாட்சி இருந்தால் நீங்கள் எழுந்து நின்று நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்திருப்பார் என்றால், சபை நடுவில் கடந்த வாரத்தில் நன்மை செய்தால் அதை நீங்கள் சொல்லலாம். சாட்சி இல்லையா? யாரும் இல்லையா? சரி, இப்பொழுது நம்ம ஆராதனையின் மற்ற பகுதிக்கு நேராக செல்லுவோம்.
நம்முடைய கரத்திலே காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம். நம்ம செபிக்கலாம். பாவமாக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கொடுக்கும்படியாய் நீர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீர் சொல்லியிருக்கிறீங்க. முதலாவதாக எங்களை உங்களுடைய பலிபீடத்தில் நாங்கள் படைக்கிறோம், பின்பு இந்த காணிக்கை உமக்கு என்று கொடுக்கிறோம். எங்களுடைய பணத்தை விட எங்களுடைய ஆத்துமா விலையேற பெற்றதாக இருக்கிறது. உலகம் முழுவதும் ஆதாயம் பண்ணினாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறதே. உங்களுடைய ஆத்துமாவை, ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பின்பு இந்த காணிக்கை உமக்கு என்று கொடுக்கிறோம். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தவர் தேவன். 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நாங்கள் விதைக்கிற அந்த விதைக்கு நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கை செய்கிற காரியங்களிலும் 100% வெற்றி, 100% நன்மைகள் உண்டாக செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் ஒரு பாடல் பாடுற நேரத்தில் காணிக்கை படைக்கலாம். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். அல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு சில அறிவிப்புகளை கேட்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது காலை ஆராதனை. 10:30 மணிக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் இது ஆராதனை துவங்கி 11:30 மணி வரை நடக்கும். 11:30 தான் டைமு, இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்னா வரும், உங்களுக்கு தெரியும். இருந்தால் எவ்வளோ சீக்கிரம், அந்த வெயில் காலமாக இருக்கிறனால ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும்னு முயற்சி செய்கிறேன். நிச்சயமாக அது கைகூடி வரும். காலை ஆராதனை 10 to 11:30, மாலையில் 5:30 to 6:30 வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 to 6:30. வெள்ளிக்கிழமையில் காலை 10 to 11:30 உபவாச ஜெபம் இந்த இடத்துல இருக்குது. நம்ம பாலா சிஸ்டர் அவங்க தான் நடத்துகிறாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை மாலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை நமக்கு விசேஷ கூடுகை இருக்கிறது. அந்த லைஃப் ஸ்ட்ரீம் என்ற கூடுகை இருக்கிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அந்த லைஃப் ஸ்ட்ரீம் எப்படி இருக்குன்னா, வேறு மாதிரி இப்போ சண்டே நடக்கிற மாதிரி நடக்காது. அது வேறு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? தரிசனங்கள், சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு இந்த கடைசி காலத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். எனவே தரிசனங்கள் பார்க்கிற ஒரு நேரம் தான் அந்த மாலை நேரம். அதில் தரிசனங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார், அவருடைய வார்த்தையை அனுப்புவார். அதற்காக தான் அந்த நேரம். எனவே செய்திலாம் இருக்காது அதில். நீங்கள் செய்திலாம் வேணும்னா நீங்கள் இந்த இதுக்கு வாங்க. ஒரு அம்மா அப்படி தான் வந்தாங்க வெள்ளிக்கிழமை. வந்துட்டு எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு இது என்னென்னு புரியல. அவங்க ஆர்சி, அதனால் எனக்கு புரியலை, நான் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதனால்
நீங்கள் பார்த்து நீங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா அவங்களெல்லாம் குறைய சொல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவலில் இருக்கிறோம். நானுமே பெரிய லெவல்லாம் கிடையாது, நானும் வளர்ந்துட்டு தான் இருக்கிறேன், எல்லோரும் வளர்ந்துட்டுருக்கோம். அப்போ அந்தந்த ஜெபம் அதுக்கும் வச்சுருக்குறோம். அடுத்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு அனாயிண்டிங் செஷன் மாதிரி ஒன்று வைக்கணும், அதுவும் யோசிச்சுருக்கிறோம். அல்லேலூயா. அந்த அனாயிண்டிங் செஷனில் ஏற்கனவே எனக்கு அபிஷேகம் கிடச்சிருச்சுனாலும் இன்னும் நீங்கள் ஆவியானவருடைய ஆழத்திற்குள்ளே நம்ம செல்ல முடியும். அல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனை அறிவேன். அல்லேலூயா. அதெல்லாம் யாருக்கு? அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் இல்லை. அது பவுல் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, அவரை பற்றி தான் சொல்கிறாரு, பேரை சொல்லாமல் சொல்லியிருக்காருன்னு. நம்ம ஊரில் யாராவது 3ஆம் வானம் போனால் உடனே புக்கு போட்டுருவாங்க இல்லையா? நான் அங்கே கண்டேன், இதை கண்டேன். அதுவும் தப்பு இல்லை, போடுறது அவங்க கர்த்தர் சொன்னால் போடலாம், அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் பவுல் அவரை பற்றி தான் எழுதுகிறாரு, இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வேறு டைமென்ஷனான ஆட்கள். நம்ம அதை நமக்கு புரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்ம மற்றவங்க மாதிரி தான் யோசிக்கிறோம், மற்றவங்க மாதிரி தான் சிந்திக்கிறோம். நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியாக இருக்குது. அல்லேலூயா. ஆவி ஸ்பிரிட் ஹேஸ் அக்சஸ் டு டொமைன்ஸ். நிறையா மண்டலங்களுக்கு ஆவியின் மூலமாக நமக்கு என்ன இருக்குது? அக்சஸ் இருக்குது. அதுதான் பவுல் சொல்கிறேன், நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலங்களில் உள்ள வானமண்டலத்தில் இருக்கிற ஆவியோடு எப்படி சண்டை போட முடியும்? அங்கே போகாமல் சண்டை போட முடியுமா? இப்போ இங்கேருந்து இன்றைக்கி தாவீதை குறித்து பார்க்க போகிறோம் பாருங்க. தாவீது கோலியாத்து. அல்லேலூயா. கல் எறியணும்னா தாவீது அவங்க வீட்டு மொட்டை மாடிலேருந்து கல் எறிய முடியாது. எங்கே தான் போகணும்? பக்கத்தில் பேட்டில் ஃபீல்டு. அந்த மாதிரி நம்முடைய பேட்டில் ஃபீல்டு எங்கே இருக்குன்னா, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை. மாம்சத்தோடும் ரத்தத்தோடுனா இங்கேயே இருக்கலாம். மாம்சமும் ரத்தம் எங்கே இருக்குது? பூமியில் தான் இருக்குது. ஆனால் வானமண்டலங்களில் நமக்கு பொல்லாத ஆவிகளோடு நமக்கு என்ன இருக்குது? போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? போய் சண்டை போட போகிறோமா? இல்லை, நம்ம ஜெயம் எடுக்க போகிறோம். அங்கே எதுக்கு போகிறோம்? தாவீது சண்டை போட போனானா ஜெயிக்க போனானா? அல்லேலூயா. அதனால் அடுத்து ஆயில் கொண்டு வர போகிறோம் சீக்கிரத்தில். அல்லேலூயா. எந்த ஆயில்? ஹீலிங் ஆயில். ஹீலிங் ஆயில், அது ஹீலிங் ஆயில் தான். அதோட ஆண்டவர் இன்னொன்று சேர்க்க சொல்லியிருக்காரு. அது என்ன தெரியுமா? தாவீதுடைய தலையில் ஒரு அபிஷேகம் ஊற்றுனாங்க. அல்லேலூயா. ஊற்றின உடனே அவனுக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு. அவன் பார்க்கல, அடுத்த நாளே அவன் பார்க்கல. ஆனால் என்ன வந்துருச்சு? உயர்வு வந்துருச்சு. அந்த உயர்வை அவனுக்கு பார்க்குறதுக்கு தான் டைம் ஆச்சு. பக்கத்தில் சொல்லுங்கள், என்ன ஊற்றும் போதே உங்கள் உயர்வு வந்துருச்சு. அல்லேலூயா. ப்ரொமோஷன் வந்துருச்சு. அதை பார்க்குறதுக்கு தான் என்ன ஆகுது? டைம் ஆகுது. அது ஆண்டவர் சேர்க்க சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அப்போ அது ஹீலிங் ஆயில். அப்புறம் அந்த ஆயில், அந்த ஆயிலில் என்ன இருக்குன்னா ஒரு உயர்வும் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து ஒரு பெருக்கம் வரப்போகுது. அது இன்னும் இப்போ வரைக்கும் இல்லை. அல்லேலூயா. அது எப்போ ஆண்டவர் சொல்கிறாரோ அப்போ அதையும் சேர்த்துருவோம் அந்த ஆயிலோட. அல்லேலூயா. ஆயில் நிறைய அடிக்க போகிறோம், பல்காக அடிக்க போகிறோம். அதனால் பிரச்சனையும் இல்லை, பஞ்சமே இல்லை ஆயிலுக்கு. அல்லேலூயா. எனவே எதுக்கு இதெல்லாம் வைக்கிறோம்? எதுக்கு இதெல்லாம் வைக்கிறோம்? ஆயில்லாம் எதுக்கு? அப்போ தான் அவனுக்கு விசுவாசம் வரும். வியாதியஸ்தர் மேல் என்ன பண்ணுவீங்க? கைகளை வைப்பீர்கள். ஏன் வைக்கணும்? அப்போ தான் அவருக்கு விசுவாசம் வரும். அல்லேலூயா. பிரசங்கத்தில் சொல்கிறேன், இதெல்லாம் விசுவாசத்தை பற்றி இன்றைக்கி பிரசங்கத்துலையும் சொல்ல போகிறேன். அதில் இதெல்லாம் வரும், இந்த பாயிண்ட்லாம். அல்லேலூயா. அதனால் இது அறிவிப்புகள் செஷன், அதை அறிவிப்புகளாக வச்சுக்குவோம். அப்போ சரி, இதெல்லாம் இருக்குது. அப்புறம் நீங்கள் நம்ம சபையில் முழுஇரவு ஜெபம் நடக்குது, தெரியுமா உங்களுக்கு? எங்கன்னு தெரியாது உங்களுக்கு இல்லையா? முழுஇரவு ஜெபம் ஒரு இடத்துல நடக்குது. எங்கன்னா நம்ம இது சிட்டி ஆஃப் பிரைஸும் கிடையாது. இந்த இடம் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் அதுக்கு வந்திருக்கவே மாட்டீங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்போர்ட் ரோட்டில் போகிறோம்ல, போகும்போது அதில் எஸ்டி கொரியர்னு ஒன்று வரும், ஒரு பெரிய பில்டிங். அவர் ஒரு விசுவாசி, அவரோட தான் அது. அவர் நிறையா ஊழியம் அங்கே நடக்குது. அதில் தான் நம்மளும் நடத்துகிறோம். அது மாடியில் ஆல்நைட் ப்ரேயர் எப்போ நடக்கும்னா, ஒவ்வொரு மாதமும் 4வது வெள்ளி, கடைசி வெள்ளி அந்த இது நடக்கும். 5 வெள்ளி இருந்துச்சுன்னா 5வது வெள்ளி நடக்காது, 4வது வெள்ளி தான். 4வது வெள்ளிக்கிழமை நடக்கும். அதுக்கு ஆனால் டிரான்ஸ்போர்ட்லாம் இல்லை.
ஏன்னா ஒரு சிலர் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம், போகலாம். அந்த இடத்த வேணால் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், ஆராதனை முடிவில் கேளுங்க. ஆல்நைட் ப்ரேயரும் இருக்குது. அப்புறம் ஜூமில் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஜூம் ப்ரேயர் அது வந்து எப்படின்னா இயேசு சொன்ன மாதிரி இருக்கும். திருடன் வருகிறது போல் வருகிறேன். நைட்டு நேரம் தான் நடக்கும். 1 hour ஜூம். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற வீட்டில் இருக்கிற இடத்துல நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஆப்ஷனல் தான், கட்டாயம்லாம் படுத்த மாட்டோம். அல்லேலூயா. இயேசு கட்டாயப்படுத்துகிற மாதிரி நம்ம பண்ணுறதில்ல. இயேசுக்கு தெரிஞ்சே கூப்பிட்டு போயிருக்காரு. இவங்க தூங்க போகிறாங்க 3 பேர், பேதுரு, யோவானு, இன்னொரு யாக்கோபு, 3 பேர் என்ன பண்ண போகிறாங்க, தூங்க தான் போகிறாங்க. இருந்தாலும் என்ன பண்ணிட்டு போகிறாரு, கூப்பிட்டு போகிறாரு. அல்லேலூயா. இதெல்லாம் பிரசங்கத்தில் சொல்ல போகிறேன். பார்ட்னர்ஷிப், அங்கே தான் பார்ட்னர்ஷிப் வருது. அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக செல்லலாம். 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17:26 என்ன சொல்லுது? தாவீது தன்னடியில் நிற்கிறவர்களை பார்த்து, விருத்த சேதனம் இல்லாத ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அல்லேலூயா. இந்த வசனம் தான் எனக்கு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இதில் இருந்து தான் பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கர்த்தருடைய வார்த்தையை. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம முன்பு நிற்கிற கோலியாத் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சத்தியத்தின்படி அது எம்மாத்திரம். அல்லேலூயா. இதே மாதிரி ஒரு வசனம் தான், இன்னொரு வசனம் இருக்குது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். எம்மாத்திரம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அந்த வசனத்தை சொல்கிறேன். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய். அல்லேலூயா. பர்வதம் பெருசு தான், ப்ராப்ளம் இஸ் பிக். பிரச்சனை பெருசு, தடை, முன்பு இருக்கிற தடை பெருசு. ஆனால் இது எல்லாருக்குமே பெருசு தான். ஆனால் செருபாபேல் என்ற ஒருவனுக்கு முன்பதாக அது பெருசு கிடையாது. ஏன்னா அந்த செருபாபேல் மேலே ஒரு அனாயிண்டிங் இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் மேலே என்ன இருக்குது? அல்லேலூயா. நம்ம யாருன்றதே நமக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நமக்குள்ளே இருக்கிறாரு. ஏன் உள்ளே இருக்கிறாரு? ஏன் உள்ளே இருக்கிறாரு? இப்போ மூச்சு விட்டுகிட்டே இருக்கிறோம், திடீர்னு மூச்சு விட மறந்துருச்சு அப்படின்னா எங்கே போக வேண்டியதான்? பரலோகமே சொந்தமேன்னு போயிட வேண்டியதான் இல்லையா? மூச்சு விடுறதுன்றது இட் ஷுட் ஹேப்பன் ஆல் த டைம். இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கணும். யாராவது இந்த மூச்சு விட வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு மூச்சு விடுறீங்களா? இல்லை, அதுவாக ஸ்பான்டேனியஸ், அதுவாக என்ன பண்ணிட்டு இருக்குது, நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி சில சத்தியங்கள் ஆள் மனதில் ஆணி அடித்த மாதிரி பதிந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. அதில் ஒன்று தான், நான் வேற மாதிரியான ஆள். ஹல்லேலூயா. அதில் ஒன்று என்னது? நான் வேற மாதிரியான ஆள், மற்றவனை போல நான் கிடையாது. இந்த இடத்துல பாருங்க, அவன் அதான் சொல்கிறேன், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அல்லேலூயா. அவன் கேட்குறது என்னென்னா, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்ய? அவன் கேட்டது என்னென்னா, இவனை எப்படி கொள்வது அப்படின்னு கேட்கல. அல்லேலூயா. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுவோம்? கூகுள் இருக்குது. ஹாய் கூகுள், ஓகே கூகுளா, ஏதோ ஒன்று சொல்லி இது எப்படி நான் தீர்க்கிறது, இந்த பிரச்சனை கை வலிக்குது, எதனால் வலிக்குது, டாக்டர்கிட்ட முன்னாடியே போகிறதுக்கு முன்னாடியே இதை நம்ம ஒன்று பார்த்துக்கிறது. நமக்கு இயல்பாக என்னென்னா, எப்படி இதை பிரச்சனையை தீர்க்கிறது அப்படின்றதுல தான் நமக்கு பதில்
இல்லை. ஆனால் தாவீதுக்கு எப்படி இதை தீர்க்கணுன்றதுல பதில் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் இதுக்கு என்ன நடக்கும், இதை முடிச்சு இவன் கதையை க்ளோஸ் பண்ணால் எனக்கு என்ன நடக்கும் என்பதிலே தாவீது தீவிரமாக இருந்தான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரச்சனை ஒரு பொருட்டாவே அவன் நினைக்கல, இது பெர்மனன்ட்னு அவன் நினைக்கல. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை குறித்து தான் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஜெயத்தை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது கொஞ்சம் மேலோட்டமாக இதில் பார்ப்போம். தாவீதுக்கு எப்படி இந்த விசுவாசம் வந்தது? ஹல்லேலூயா. தாவீது மாதிரி தான் எல்லாரும் இருந்தாங்க. தாவீதுடைய அன்னைமாரெல்லாம் ஏற்கனவே யுத்த களத்தில் நின்றவர்கள். தாவீது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாவீதாக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், யோசேப்பு பார்த்த சொப்பனம் மற்றவனுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு? யோசேப்பு பார்த்த சொப்பனம் மற்றவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? சொல்லியிருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான்? சொல்லியிருக்கான். அவன் வீட்டிலேயே கடைசி இல்லையா? பழைய பாட்டில் ஸ்டைலில் பெரிய மூத்தவங்களுக்கு தான் என்னது மரியாதை. அப்போ அந்த மூத்தவன்கிட்ட போய் நீங்கள்லாம் என் காலில் விழுகிறீங்கன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் என்ன ஆகிட்டாங்க, கோவம் வந்து பகை வந்து அவனை பிடிச்சி இது பண்ணுறாங்க. ஆனால் இவன் சொல்லவே இல்லைன்னு வைங்க, சொப்பனம் நிறைவேறுமா? சொன்னால் தானே பிடிப்பாங்க, பிடிச்சா தானே குழியில் போடுவாங்க, குழியில் போட்டால் தானே விற்பாங்க, விற்றா தானே எகிப்துக்கு போவான், எகிப்துக்கு போனால் தானே சிறைச்சாலையில் போய் கடைசியில் பார்வோனுக்கு ரைட் ஹேண்டாக வர முடியும். பக்கத்தில் பேசணுங்க, பேசணும். அல்லேலூயா. எதை பேசணும்? எல்லாரும் பேசுகிறான். ஊரே கோலியாத்தை பார்த்தீங்களா, நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? கோலியாத்தோட ஹைட் எவ்வளோ தெரியுமா? 9.9. எவ்வளோவா? 9 அடி உயரம். 9.9. அதுக்கெலாம் நான் கூகுளில் தான் பார்த்தேன். நீங்கள் எதுவும் வெளிப்பாடில் எதுவும் பார்த்தீங்கன்னு கேட்காதீங்க, நேராக போயெலாம் நான் பார்க்கல. 9.9 வேதத்தில் இருக்குது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா 6 கியூபிட்ஸ்ன்னு போட்டிருக்கு. 6 கியூபிட்ஸ் அப்படின்னா 6.1 கியூபிட்ஸ் அப்படின்னா 9.9, 9 அடி உயரம். யோசிச்சு பாருங்கள் எப்படி இருப்பான், சீலிங் அளவுக்கு இருந்திருப்பான். அதனால தான் எல்லா ஜனங்களும் அவனை பார்க்கும்போதே நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கோலியாத்து வந்திருக்கதே இந்த தாவீதை ராஜாவா மாற்றுறதுக்கு தான். அல்லேலூயா. எத்தனை நாள் அபிஷேகத்தோடே சுற்றிக்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. அனாயிண்டிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர போகுது இன்னைக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் மேலே இருக்கிற அனாயிண்டிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர போகுது, ஒரு அனுபவத்தை கொண்டு வர போகிறது. அல்லேலூயா. தாவீதுக்கும் ராஜாங்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்போதே தாவீதை எதுக்கு அபிஷேகம் பண்ணுறாருன்னா, அவனை பார்த்தா யுத்தம் பண்ணுற மாதிரியும் தெரில, ஆள் பார்த்தா தாவீது எப்படி இருந்தானா, சுருட்ட முடியான், சிவந்த மேனியான், அழகிய ரூபம். பார்த்தா ஹீரோ எலிமெண்ட்டு அப்படி தானே. அதுவும் ஹாலிவுட் ஹீரோ தான். நம்ம ஊர் ஹீரோலாம் ஹீரோ மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு. நீங்கள் போய் சினிமாவெலாம் பார்த்துடாதீங்க, சொல்கிறேன். அப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷனில் என்னெல்லாம் பண்ணலாம், எத்தனை பேர்னாலும் அடிக்கலாம், என்னாலும் செய்யலாம். ஆனால் ரியலாக பண்ணுறது கர்த்தர் இல்லைன்னா ஒன்றுமே பண்ணுவேன். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ தாவீதுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்ததற்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு மேலே ஒரு அனாயிண்டிங் இருந்தது. அப்புறம் அனாயிண்டிங் இருந்தது மட்டும் இல்லை, வேதத்திலே அதிக சாப்டர்ஸ் இருக்கிற புஸ்தகம்னு பார்த்தீங்கன்னா அது என்ன தான்? சங்கீதம் தான். ஃபுல்லாக எழுதுனது யார்? மெஜாரிட்டி யார் தான்? அவன் என்ன பண்ணுறான், அந்த அனாயிண்டிங்கை யூஸ் பண்ணிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கு. கர்த்தர் வந்து அவன்கிட்ட சொன்னார, நான் உன் மேய்ப்பன், எழுது, நான் உன் இல்லை. அந்த அனாயிண்டிங் அவன் மேலே இருந்த அபிஷேகம் அவனுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறது. அல்லேலூயா. இயேசு சிலுவையில் சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அது எங்கே இருக்கு?
சங்கீதத்தில் 22. அல்லேலூயா. அவர் அப்போ சொல்கிறத இவன் பார்த்து எழுதுனான். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, அபிஷேகம் வந்துச்சுன்னா வேற கண்ணு திறக்கும். அல்லேலூயா. அந்த கண்ணை தான் பார்க்கணும். எலிசாவை சுற்றி யார் வந்துட்டா? பக்கத்து நாட்டு இராணுவம் வந்துருச்சு. ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு ஃபுல் ஆர்மி வந்திருக்கு. அப்போ வேலைக்காரன் சொல்கிறான், என்ன செய்வோம்? ஐயோ ஆண்டவனே, என்ன செய்வோம்? அப்போ அவன் சொல்கிறான், கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துள்ளோம். ஏன் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு? எலிசா ஜெபம் பண்ணானா, கர்த்தாவே நான் என்ன செய்கிறது, சுற்றி வந்துட்டாங்களே. ஏன் எலிசா ஜெபம் பண்ணலனா, அவன் ஆல்ரெடி பார்க்குறான். என்ன பார்க்குறான்? அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் அந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறத அவன் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டான்? பார்த்துட்டான். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, இன்னொரு கண்ணு இருக்கு. எல்லாரும் கோலியாத்தை பார்க்கும்போது அப்படியே பயந்துடுறாங்க. தாவீது பார்க்கும்போது சிங்காசனத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. சிலுவையை பார்த்தோன்னே எல்லாரும் பயந்துட்டாங்க. இயேசுவே, பேதர் வந்து சொல்கிறான் தனியாக கூட்டு போயிட்டு, இயேசுவே, நல்ல வேளை தனியாக கூட்டு போனான், இல்லைன்னா பப்ளிக்காக திட்டு வாங்கியிருப்பான். இயேசுவே, இவைகள் உமக்கு நேரிடக்கூடாது. நோ. இயேசுனாரு, பின்னாக போ சாத்தானேன்ட்டாரு. அல்லேலூயா. ஏன்னா இயேசு சிலுவையில் ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கி நம்ம முன்னாடி நிற்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த விசுவாச கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த விசுவாச கண்கள் எப்படி திறக்கப்படும் என்றால், எலிசா யாரு? எலிசா வந்து எலியாவை ஃபாலோ பண்ணி வரவன். எலியாவை என்ன பார்த்துருக்கான்? எலியாட்டனா, எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்கிறதை எலிசா பார்த்துருக்கிறான். அல்லேலூயா. அதனால இவனும் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறான். தாவீது அதே மாதிரி தான். வனாந்தரமான இடம் தான், அதில் தான் ஆடு மேய்க்கிறான். கொஞ்சம் ஆடு தான் இருந்திருக்கு தாவீட்ட, பார்த்தீங்களா? அதனால தான் ஒரு ஆடை ஒரு கரடி எடுக்க வருது, விடலவன். அல்லேலூயா. ஏன்னா இருக்கிறதே எவ்வளோதான், கொஞ்சம்தான். அதை நான் விடவே ஃபஸ்ட்டு கர்த்தர் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கிறாரு. பக்கத்தில் சொல்லுங்க, கொஞ்சம் தான் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் அதை பெருக செய்வார். அல்லேலூயா. ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தவனை டிபார்ட்மெண்ட் மாற்றி ஆளை மேய்க்க வச்சிட்டாரு. அல்லேலூயா. அதுக்கு ஒரு ஆரம்பம் தான் இந்த கோலியாத். இப்போ இன்னைக்கு நான் இதான் சொல்கிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, இந்த விசுவாசம் எப்படி வரும்ன்றதை நான் சொல்கிறேன், அடுத்து சொல்ல போகிறேன். அல்லேலூயா. ஏன்னா பிரசங்கத்தில் வந்து என்ன செய்யணும்னு சொல்லணும், அது எப்படி செய்யணும்னு சொல்லணும், அப்போ தான் செய்ய முடியும். வெறும் சில பிரசங்கம் பார்த்துக்கிங்களா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்குது, காலை கையை உடச்சிருவார். சரி, அது இப்போ இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அது அந்த பிரசங்கத்தில் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? சரி, அதை பற்றி நம்ம உள்ளே போவேனா. ஆனால் பிரசங்கத்தில் என்ன இருக்கணும்னா, என்ன செய்யணுன்றது இருக்கும். இயேசு பேசுனதுலலாம் என்ன செய்யணும்னு தான் இருக்கும். வெறும்னா படிச்சிருக்கீங்களா? என்ன செய்யணும்னு இருக்கும். சீடர்கள்ட்ட வந்து இதை எப்படி செய்யணும்னு சொல்லுவார். சீடர்கள் மட்டும் இருக்கும்போது சொல்லுவார், சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஹல்லேலூயா. சீடர்கள்லாம் முழிக்கிறாங்க, இது எப்படி ஆண்டவரே நடக்கும்? அவர் சொல்கிறாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அது எப்படின்னு யோசிக்கும் போது அடுத்து ஃபர்தராக சொல்கிறாரு, சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வருவார், நான் போனாதான் அவர் உங்களுக்குள்ளே வருவார். ஹல்லேலூயா. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் டீப்பாக. அதுக்கு முன்னாடி மேலோட்டமாக சில காரியங்களை பார்ப்போம். அப்போ இந்த விசுவாசம், இஸ்ரேல் ஜனங்களும் இதே மாதிரி தான் கானான் தேசத்துக்குள்ளே போகணும். அப்போ போகும்போது 12 பேர் போகிறாங்க. அதில் 10 பேர் வந்து என்ன சொன்னாங்க? மெய்யாகவே இது கர்த்தர் சொன்ன இடம்தான், செழிப்பாக இருக்குது, பாலும் தேனும் ஓடுற இடம்தான். ஆனால் இது இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். நல்லா இருக்குங்க, ஆனால் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது விசுவாச பார்வையா? அது ஐஸ் ஆஃப் ஃபேக்டை பார்க்குறது. இதுதான் இயல்பு, அவ்வளோதான் இருக்குது. எல்லாரும் அதை தான் பார்த்தான். நல்ல தேசம், ஆனால் அங்கே அரக்கர்கள்
இருக்கிறார்கள். இவன் காலேபு யோசுவா என்ன சொன்னான் தெரியுமா? அரக்கர்கள் இருக்கிறார்கள், ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதுதான் டிஃபரன்ஸ். நான் என்ன சொல்றேன், எதுக்கு ஒரு முடிவை போடுறீங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த 10 பேர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? ஐயா, பாலும் தேனும் ஓடுற தேசம்தான், ஆனால் அங்கே யார் இருக்கா? அரக்கர்கள் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கதவை மூடிடுங்க, இனி அங்கே போக வேணாம். ஏன்னா அவன் ஒரு முடிவை பார்க்குறான். அரக்கர்கள் இருக்கிறாங்க, தட் இஸ் தி எண்ட். இனிமேல் தெர் இஸ் நோ ப்ராக்ரஸ் அப்படின்னு அவன் பார்க்குறான். லாஸ்ட் ஒரு 4 நாள் ஆயிடுச்சு மரிச்சு போனோன்னே இயேசு வராரு. என்ன சொன்னாங்க? 4 நாள் ஆயிடுச்சு. வந்து 2 பேரும் ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே ஒன்றும் செய்ய முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க, முடிவு நீங்கள் எழுத முடியாது. ஏன்னா சொல்லுங்க, ஏன்னா பேனா அவர் கையில் இருக்கு. ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசிகள் வாழ்க்கையில். விசுவாசி வாழ்க்கையில் கிடையாது. யார் வாழ்க்கையில்? நோவா பேழையுடைய சாவி யார்கிட்ட இருந்துச்சு? ஸ்டேரிங் யார்கிட்ட இருந்துச்சு? அவர்கிட்ட தான் இருந்துச்சு. பேழையில் இல்லை. எங்கே இருந்துச்சு? பிரேக் யார்கிட்ட இருந்துச்சு? எங்கே இண்டிகேட்டர் எல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? இந்த டிரைவிங் பழகும் போது பார்த்தீங்கன்னா, நான் போய் பழகினப்ப சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல போகிறேன்னு. பழகும்போது நான் நினச்சேன், பரவாயில்லையே ஃபஸ்ட் டைமே ரொம்ப நல்லா ஓட்டுறோமே. பார்த்தா கொஞ்ச நாள், இப்போ 2-3 நாள் போகும்போது தான் தெரியுது அந்த ஆளும் கீழே என்னதே வச்சுருக்காரு. பார்த்தா அது என்னது? கண்ட்ரோல் பூரா யார்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட இருக்குது. பரவாயில்ல, வண்டி அணையாமல் போதே, அதுக்குள்ளே படிச்சிட்டோமா அப்படின்னு பார்த்தா அவர் தான் என்ன பண்ணிட்டுருக்காரு? ஓட்டியிருக்காரு. இறங்கின பிறகு தான் தெரியுது, ஐயா இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் தான் ஓட்டினீங்களா, நாங்கள் ஓட்டலையான்னு. அந்த மாதிரி தான் விசுவாச வாழ்க்கை. ஆவின்படி நடக்கிறது தான் இதுதான் ஆவின்படி நடக்கிறது. நான் எதையுமே பிளான் பண்ணுறதே இல்லை. நத்திங் மேக்ஸ் மீ ஃபியர்ஃபுல். எதுவும் என்ன பயமுடுத்தக்கூடாது. பயம் என்கிறது என் அகராதியிலேயே இருக்கக்கூடாது, என் மனதில் இருக்கக்கூடாது. அது எப்படி? நானாக முயற்சி செய்கிறதில்லை. பை நேச்சர் ஐ பிகம் லைக் தட். இயல்பாக நான் அப்படி மாறுகிறேன். எப்படி இயல்பாக மாறுகிறேன்? அதுதான் வேதம் சொல்லுது, மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இதுதான் அனாயிண்டிங். அனாயிண்டிங்கில் என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன். இப்போ முடிவில் தான் சொல்லுவேன். ஆனால் அனாயிண்டிங்கில் என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். அல்லேலூயா. இந்த சத்தியம் புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம எம்பவர்ட் ஆயிடுவோம். எம்பவர்டுனா என்னது? அதை புரிஞ்சுட்டு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். பாருங்கள், 8000 ரூபா டோக்கன் வந்துருக்குன்னா அதை வாங்கி வீட்டிலையே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதனால் எந்த பொருளும் வாங்க முடியாது. அப்போ எம்பவர்னா என்ன? அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து, இந்த பாரியா குடியா அப்படின்னு சொல்லி வாங்குறது. அல்லேலூயா. எல்லாமே உதாரணத்துக்காக சொல்கிறேன். நான் எந்த கட்சியும் கிடையாது. நான் எனக்கு ஒரு கட்சியை பிடிக்கும், அதை பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஆனால் அல்லேலூயா, ஏன்னா கட்சியை பற்றி பேசுகிறது இங்கே இடம் அது கிடையாது. அல்லேலூயா. தனியாக என்கிட்ட பேசுங்க, பாலிடிக்ஸ் நான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், எம்பவர் ட்ரூத் என்ன பண்ணுது? நம்மளை எம்பவர் பண்ணுது. சத்தியம் நம்மளை என்ன பண்ணுது? எக்யூப் பண்ணுது, பவர்ஃபுல்லாக மாற்றுது. சத்தியம் நம்மளை என்ன மாற்றுது? பவர்ஃபுல்லாக மாற்றுது. அப்போ பவர்ஃபுல்லாக என்னது? இப்போ ஒரு AK-47 என்கிட்ட இருக்குது, சுற்றி திருடர்களாக இருக்கிறாங்க. எனக்கு இதை ஆப்ரேட் பண்ண தெரிலனா நான் என்ன பண்ணணும்? பயப்படணும். எனக்கு இதை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா அவன் பயப்படணும். அல்லேலூயா. அதுதான் டிஃபரன்ஸ். இவ்வளோ பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துது சத்தியம். அல்லேலூயா. அதனால் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது எப்படி? இரவு பைபிளோடய போக முடியுமா? பஸ் ஏறும்போது அப்படியே பைபிளை திறந்துட்டு அப்படியே கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சிறேன் அப்படியே போக முடியும்? மைண்டில் இது என்ன பண்ணணும்? ஓடணும். அல்லேலூயா. அதுக்கு தான் பிரசங்கம் ஹெல்ப் பண்ணுது. ஆவியானவர் பார்த்தீங்கன்னா நினைப்பூட்டுவார், ரிமெம்பரன்ஸ். சத்தியத்தை சொல்லுவார், அப்புறம் அந்த சத்தியம் நமக்கு மறக்கும். ஏன்னா நம்ம மறக்கக்கூடிய காரியங்கள் நம்மை சுற்றி நடைபெறுகிறது. இப்போ பாருங்கள், அரக்கனை போய் பார்க்குறான், அந்த தேசத்துக்கு போய் இற பார்க்குறான், அரக்கர்களை பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு கர்த்தர் ஞாபகத்துக்கு வருமா, அரக்கன் ஞாபகத்துக்கு வருவானா?
கோலியாத்தை பார்த்தோடனே கர்த்தர் ஞாபகத்துக்கு வருமா, யாரும் ஞாபகத்துக்கு வருவா? கோலியா, அப்பா இவன்கிட்ட போனால் நம்மளை கொண்டுருவான். ஏன் மற்றவன்ட்டெல்லாம் பட்டயம் இருந்துச்சு, காஸ்டியூமோடு இருக்கிறேன், வந்தது எதுக்கு வந்திருக்கேன்? சண்டை போட தான் வந்திருக்கிறேன், போக வேண்டியதானே? பக்கத்தில் சொல்லுங்க, கையில் இருக்கிறத விட நம்ம யாராக இருக்கிறோன்றது முக்கியம். அல்லேலூயா. அதனால தான் மோசையை பார்த்து கேட்டார், உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல், அதை எடுத்துகிட்டு போன்றார். யாரை பார்க்க போகிறாரு மோசே? பார்வோன்னா யாரும் தெரியுமா? இப்போ இருக்கிற கண்டிஷனில் சொல்லவா? ட்ரம்ப்பு. என்னது ட்ரம்ப்பு? நல்லவே கேட்டேன், அதை நான் சொல்லலை. பவர்ஃபுல். அப்படி விட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அவன்கிட்ட போய் பேசி கூப்பிட்டு வரணும். அதுக்கு வெப்பன் என்னது? கோல். அது என்ன கோல்? சாதாரண ஆடு மேய்க்கிற கோல். அதை வச்சு போய் என்ன செய்ய முடியும்? ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்தால் அது போதும். அல்லேலூயா. தாவீது அப்படி தான் போனான், கவனினாலும் கல்லினாலும் கோலியாத்தை வீழ்த்தினான். அல்லேலூயா. கோலியாத் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிட்டானா. அல்லேலூயா. அவனோட காஸ்டியூம் பாருங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கான். எதனால்? வெண்கலம், பிரான்ஸ், வெண்கல தலைச்சீரா, ஹெல்மெட் போட்டிருக்கேன். அப்புறம் அந்த கவசம், முழு உடல்லையும் கவசம் போட்டிருக்கேன். ஒரே ஒரு இடம் மட்டும்தான் காலியாக இருக்குது. என்னென்னா நெத்தி. நெத்தி மட்டும்தான் காலி. அதனால் கர்த்தர் எடுக்கும் போதே பட்டயம் இதெல்லாம் வேணாம், நீ என்ன எடுத்துக்க? கல் எடுத்துக்க. ஏன்னா நீ பட்டயத்தை எடுத்துகிட்டு போனாலும் நெத்தியில் போய் நீ குத்துறதுக்கு வரைக்கும் அவன் என்ன வேடிக்கை பார்த்துட்டா இருப்பான். அதனால் நீ என்ன எடுத்துகிட்டு போ? கல் எடுத்துகிட்டு போ. பட்டயம் இருக்கிறவன்லாம் சும்மா உட்காந்துருக்கிறான். ஆர்மியில் இருந்தவன்லாம் பெரிய பெரிய இவன்லாம் சிக் லீவ் போட்டு போயிட்டான். கோலியாத்தை பார்த்த உடனே அவனுக்குலாம் என்ன வந்துடுச்சு? பயம். பயம் அப்புறம் விசுவாசம், ரெண்டு இருக்குங்க. ஒன்று பயம், இன்னொன்று விசுவாசம். பயம்ன்றது இட்ஸ் அ நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். ஆமாவா இல்லையா? யாராவது பயப்படுறதுக்கு பிளான் பண்ணி 9 மணிக்கு நான் பயப்பட வேண்டும் அப்படின்னு நான் எழுதி வச்சுட்டா போகிறீங்க. பயம்ன்றது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். டக்குன்னு வருது, ஐயோ நான் என்ன செய்கிறது அப்படின்னு வருது. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய மனிதனுக்கு வர நேச்சுரல் ரெஸ்பான்ஸுக்கு பேர் ஃபெய்த். அல்லேலூயா. நம்ம மாம்சத்தில் இருக்கிறோமா ஆவிக்குள்ளே இருக்கிறோமான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மாம்சத்தில் இருந்தேன்னா எதை பார்த்தும் பயந்துகிட்டே இருப்பேன். அப்படின்னா நம்ம எதில் இருக்கிறோம்? மாம்சத்தில் இருக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அப்படி நினைக்கும் போது நம்ம எதில் வரோம்? ஃபெய்த். எப்போ அந்த நினைவு வருதுன்னா, அதுக்கு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கேட்கலாம், என்ன சொல்ல போகிறேன் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. கடைசியில் சொல்லுவேன். அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது இருக்குது சில காரியங்கள். அல்லேலூயா. இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் ஒரு பெரிய ஜெயத்தின் வாரம். மேசிவ் விக்ட்ரி. அல்லேலூயா. பெரிய ஜெயத்தின் வாரம். நீங்கள் எந்த ஜெயம்னு நினச்சிடாதீங்க, வேறு ஏதாவது நினச்சா நான் பொறுப்பு இல்லை. இப்படி தான் பாருங்கள், போன வாரமோ முந்தின வாரமோ இந்த சிட்டி ஆஃப் பிரைஸ் சபையில் தலைமை போதகர் அவர் பேசுகிறாரு. ஜோசப் வந்து சிறைச்சாலையில் இருந்தான், உயர்த்தப்பட்டான். முடிவில் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, நீங்கள் ஜோசப் விஜயை பற்றி தானே சொன்னீங்க அப்படின்னு. இவர், ஐயா அவர் இல்லை, இது வேற ஜோசப்பு, யோசேப்புன்னு பைபிளில் ஒருத்தர் உண்மையிலே இருக்காங்க. அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல. பாருங்க, இப்போ நம்ம ஒரு பெரிய ஜெயம் இந்த வாரம் வரப்போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? எதன் மேலே ஜெயம்னா, எதை குறித்து பயந்து கொண்டிருந்தோமோ. அல்லேலூயா. அதனால தான் இந்த வேர்டு இன்னைக்கு கொடுக்குறாரு. கர்த்தர் சும்மா கொடுக்கிறவர் அல்ல. எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோமோ அதன் மேலே ஒரு ஜெயம் நிச்சயமாய் இந்த வாரத்தில் வரப்போகிறது. அல்லேலூயா. தாவீது மேலே அபிஷேகம் இருந்துச்சு. எப்போ ராஜாவான்னு அதை சொன்னாரா? அவ்வளோ தூரம் தைலத்தெல்லாம் ஊற்றுனவர். எப்போ தாவீது இத்தனாம் தேதி நீ என்னவாக போகிறன்னா பிரச்சனையே இல்லையே, மாட்டுக்கு அமைதியாக இருக்கலாம் தான் கர்த்தர் சொல்லிட்டார். ஏன்னா கர்த்தர் முழுசாக சொல்லவே மாட்டேங்கிறாரு. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான்.
வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு வாளாகாமல். எப்போ அப்படின்னா அது அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா அது நம்ம கையில் இருக்குது. யார் கையில் இருக்குது? தாவீது கோலியாத்தை பார்க்க போகலன்னா என்ன இருக்கும்? அபிஷேகத்தோடே இருந்திருக்கலாம். ராஜரீக அபிஷேகம் என் மேலே, ஃபாதர் பாடின மாதிரி அபிஷேகம் என் தலை மேலேன்னு இருக்கலாம். ஆனால் அது எக்ஸ்பீரியன்ஸாக மாறணும்ல, அனுபவமாக என்ன பண்ணணும்? மாறினா தானே பிரயோஜனம். இந்த வாரம் அப்படி அனுபவமாக என்ன பண்ண போகுது? மாறப்போகிறது. அல்லேலூயா. ஜெயம் அனுபவமாய் மாறப்போகிறது. நான் இப்போ இருந்தே, நான் சொல்லும் போதுருந்தே ஆரம்பிச்சிருச்சு. நம்புங்க. அல்லேலூயா. சொல்லும் போதுருந்தே என்ன ஆயிடுச்சு? ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் கர்த்தர் இதை பற்றி பேச சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ பாருங்க, தாவீதுடைய ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் வாஸ் ஃபெய்த். அதனால தான் கேட்குறான், இவனை கொல்றவனுக்கு என்ன செய்யப்படும்? ஏன்னா அவன் என்ன நம்புறான்னா, இவன் ஆள் பெரிய ஆளாக இருந்தாலும் இவன் எம்மாத்திரம். எம்மாத்திரம்னா என்ன தெரியுமா? இந்த பக்கம் ஒரு பலசாலி இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் ஒரு நோஞ்சான் இருக்கிறான். மொத்தமே 30 கிலோ தான் இருக்கான் ஆள். இந்த பக்கம் இருக்கிறவன் 300 கிலோ. இப்போ இந்த 300 கிலோ இருக்கிறவன் 30 கிலோ இருக்கிறவனை பார்த்து நீலாம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லுவான். அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இங்கே யார் சொல்கிறா? தாவீது அவனை பற்றி பேசும்போது, கோலியாத்தை பற்றி சொல்லும்போது இவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசம் எப்படி வருகிறது? இந்த அபிஷேகம் என்ன? பாருங்க, ஒன்று கவனிங்க. இயேசு பூமியில் வாழ்ந்தபோது சில பேரை பார்த்து சொல்லிட்டார். என்ன சொன்னார்? உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது அப்படின்றாரு. பெரும்பாலும் ஒரு வார்த்தையை சொல்லியே சோகமாகிட்டார். ஆனால் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அவர் வார்த்தையை சொல்லலை, போய் என்ன பண்ணுறாரு? தொடுறாரு. இப்போ ஒருத்தனுக்கு காது கேட்கலை, அப்புறம் இன்னொருத்தனுக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியாதவனுக்கு சேறு உண்டாக்கி, உமிழ்ந்து சேறு உண்டாக்கி அதை எடுத்து அவன் கண்ணில் பூசுறாரு. சில பேரை மட்டும் தொட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? சுகமாக்கியிருக்காரு. ஏன் அப்படின்னு நினச்சிங்களா? சில பேருக்கு மட்டும் வார்த்தையவே கொடுத்துட்டாரு. ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒருத்தன் சொல்கிறான், ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அங்கே சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரியது. இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லைன்றார். எங்கெல்லாம் அவனுக்குள்ள ஃபெய்த் வர வாய்ப்பே இல்லைன்னு இருக்கிறானோ அங்கே மட்டும்தான் இயேசு தொட்டிருக்கிறாரு. மற்ற இடத்துலலாம் வேர்டே போதும். அல்லேலூயா. வார்த்தை ஏன் போதும்னு நான் சொல்கிறேன்? ஏன்னா விசுவாசத்தின் அடிப்படையில் தான் வேதாகமுமே செயல்பட்டிருக்கிறது. இந்த தாவீது கதையிலிருந்து புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் மாறாத ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, பிரமாணங்கள் கூட மாறிடுச்சு. மாறாத ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெய்த். பழைய ஏற்பாட்டிலையும் விசுவாசத்தை கொண்டு தான் எல்லாம் செஞ்சுருக்காங்க, புதிய ஏற்பாட்டிலையும் விசுவாசத்தை கொண்டு தான் எல்லாரும் செய்கிறோம். இன்றைக்கும் விசுவாசத்தை கொண்டு தான் எல்லாம் நடக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கர்த்தர் வார்த்தை கொடுக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஏற்கனவே அதை செஞ்சு முடிச்சிடுறாரு. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அதை பார்த்துருவீங்க. ஹல்லேலூயா. இப்போ வாட் பார்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்னது? என்ன அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஹவ், எப்படி. அதுலேயுமே நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் இதற்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, விசுவாசம் எனக்குள்ள வருவதற்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்கிறதை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இதையும் வச்சுருங்க. தான் ஜெயம்னு சொல்லியாச்சு. இனி கோலியாத்தை போயிட்டு தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம், தாவீது எப்படி கல்லை எறிஞ்சான் அதெல்லாம் பார்க்க வேணாம். புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. ரோமர் 8 9வது வசனத்தை படிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் ஆவி.
இது என்ன கிறிஸ்துவின் ஆவினா என்ன? இதில் போட்டிருக்கு தேவனுடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவின்னு போட்டிருக்கு. தேவனுடைய ஆவியானவரும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒன்று தான், ஒரே ஆவியானவர் தான். ஆனால் நீங்கள் இயேசு பூமியில் வரும்போது பார்த்தீங்கன்னா மரியாள் கேட்குறாங்க, இது எப்படி ஆகும்? அப்போ அந்த தூதன் சொல்கிறான், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். உன்னதமானவருடைய பலன்னா என்னது? பவர் ஆஃப் காட் அப்படின்னா என்னது? சிம்சோன் மேலே ஆவியானவர் இறங்கினாரா? உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு? பவர் வந்துருச்சு. அப்போ பவர் இஸ் அ பர்சன். பவர் என்கிறது ஒரு நபர். ஹல்லேலூயா. ஆவியானவர் வரும்போது பலன் வந்துடுது, அடிச்சிடலாம். ஆவியானவர் போனவுடனே பலனு போயிடுது. ஆவியானவர் வராமல் விட்டார், கண்ணு போச்சு, பிடிச்சிட்டு போயிட்டான். அப்போ இயேசுவின் மேலேயும் ஆவியானவர் இருந்தார். அந்த இயேசுவின் மேலே இருந்த ஆவியானவர் என்ன பண்ணார்னா, இயேசுவை அற்புதம் செய்ய வைத்தார், பிதாவை பற்றி பேச வைத்தார். இயேசு எப்போ ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணார்? 30 வயசு. அது வரைக்கும் என்ன பண்ணிருந்தார்? ஏன் 30 வயசுலாம் ஸ்டார்ட் பண்ணணுமா? அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாதா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தார்? தச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தார். 30 வயசு ஆகும்போது ஆவியானவர் அவரை ஏவுகிறார். எந்த மாதிரி ஏவுகிறார்? பழைய ஏற்பாட்டில் இவனை ஏவினார், மோசே ஏவினார், எலிசாவை ஏவினார், எலியாவை ஏவினார். உள்ளேருந்து ஏவலை, வெளியிருந்து அந்த மாதிரி ஏவுறார். ஏவி எங்கே போக சொல்கிறாரு? வனாந்தரத்துக்கு இயேசு போகிறார். வனாந்தரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே போகிறார்? ஃபஸ்ட்டுனா யோவான் ஸ்நானங்களால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி போகிறாரு. போயிட்டு வரும்போது அவர் மேலே யார் வந்தா? பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார். எப்படி இறங்கினார்? புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேலே இறங்குறாரு. இறங்கின உடனே தான் இயேசு கிறிஸ்து, இப்போ பாருங்க, பரிசுத்த ஆவி தேவனுடைய ஆவியானவர் அவர் மேலே இறங்குறாரு. அவருக்குள்ள இருக்கிறது என்னது? ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். நான் ஏற்கனவே இது பிரசங்கம் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்னா என்னது? இப்போ எனக்குள்ளே என் ஆவி இருக்குது, உங்களுக்குள்ளே உங்கள் ஆவி இருக்குது. அந்த மாதிரி இயேசுக்குள்ளே ஒரு ஆவி இருக்குதுல்ல, அதுதான் என்னது? ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். இப்போ ஆவியானவர் எங்கே வந்திருக்காரு? ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் யார் மேலே, யாருக்குள்ளே இருக்கிறாரோ அவர் மேலே ஆவியானவர் வந்திருக்காரு. ஏன் அவர் மேலே மட்டும் வந்திருக்காருன்னா, இவரை மாதிரி வேற ஆள் அந்த இடத்துல கிடையாது. யோவான் ஸ்நானகன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அதான் அவன்கிட்ட கேட்குறாங்க, நீர் கிறிஸ்துவா அப்படின்னா அவன் இல்லைன்ட்டான். ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இல்லை. கிறிஸ்துவின் ஆவி யாருக்குள்ள இருக்கிறதோ அவர் தான் கிறிஸ்து. புரியுதா உங்களுக்கு? அப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில் there is only one Christ. கிறிஸ்துவானவர் ஒருவர் தான். யோவான் ஸ்நானகனை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்கய்யா, நீங்கள் தான் கிறிஸ்துவா இருக்கும் போல, மேசியா நீங்கள் தானா? இல்லை, நான் அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் பாத்திரனல்ல. வாட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ்? த ஸ்பிரிட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். இயேசுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவி என்பது பிதாவினிடத்திலிருந்து வந்தது. இது ஆதாமுடைய தொடர்ச்சி கிடையாது. ஆதாமுடைய தொடர்ச்சின்னா என்ன? ஆதாம் ஏவாள் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு பிள்ளை. எத்தனை பிள்ளை? 3. ஒருத்தன் செத்துட்டான். ஆபேல் என்ன ஆயிட்டான்? அவுட்டு. அப்புறம் காயின், சேத். இந்த சேத்துலாம் பிறக்கும் போது ஒவ்வொரு தடவையும் குழந்தை பிறக்க பிதா வந்து ஃபுன்னு ஊதிட்டு இருந்தார். ஆதாமுக்கு ஊதுற மாதிரி, ஆதாமுடைய மூக்கில் ஊதுற மாதிரி எல்லா தடவையும் ஊதுறாரா? இல்லை. ஏன்னா தீஸ் பீப்புள் ஆர் த கண்டினியூஷன் ஆஃப் ஒன் கிரியேஷன். ஆதாம் என்கிற ஒருத்தனை சிருஷ்டிச்சுட்டு அவனுடைய நாசியில் ஊதும்போது அவனுக்குள்ளே என்ன வந்துருச்சு? ஸ்பிரிட் ஆஃப் ஆடம் வந்தது. அதுக்கு பேர் ஸ்பிரிட் ஆஃப் ஆடம். ஆதாமுடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார்னு போட்டிருக்கு, ஆவியை வைக்கல. கவனிங்க, எதை வைக்கல? ஸ்பிரிட்டை வைக்கல, பிரெத்தை வச்சிருக்கிறாரு. ஆதாமுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? பிரெத்து, மூச்சு
காற்ற வச்சிருக்கிறாரு, சரியா? ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார்ல, அவருக்குள்ள மூச்சு காற்ற வைக்கல. எதை வச்சிருக்கிறாரு? ஸ்பிரிட் ஆஃப் காட். ஸ்பிரிட் ஆஃப் காடே இவருடைய ஆவியாக இயேசுக்குள்ள உள்ள இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அவரை சன் ஆஃப் காடுன்னு சொல்கிறோம். இயேசு யாரு? சன் ஆஃப் காட். சன் ஆஃப் மேரி கிடையாது. நீங்கள் யாரு? சன் ஆஃப் காட். சன் ஆஃப் மேரி ஜோசப்னு உலகமே ஏற்றுக்கிடுச்சு அவரை, இன்னைக்கும் ஏற்றுக்கிடுது. சன் ஆஃப் காடுன்னு யார் மட்டும் தான் ஏற்றுக்கிட முடியும்? அவருக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருந்ததோ அதே ஸ்பிரிட் யாருக்குள்ளெல்லாம் இருக்குதோ அவங்க மட்டும்தான் அவரை ஏற்றுக்கிட முடியும் கர்த்தராக. Others will accept him as a man or others will accept him as son of Mary. அப்போ அவர் சன் ஆஃப் மேரி இல்லையா அப்படின்னா அவர் சன் ஆஃப் மேரியும் தான். அதுதான் ட்ரினிட்டி ஆஃப் ஜீசஸ்னு ஒரு தடவை பேசியிருக்கேன் இங்கே. அல்லேலூயா. அப்போ குமாரனாகிய இயேசுவாக இருந்தார், மனிதனாகிய இயேசுவாக இருந்தார், அவர் தேவனாகவும் இருந்தார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னா என்ன அர்த்தம்? கடவுளை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏன்? கர்த்தர் ஆவியாயிருக்கிறார், சரியா? அப்போ பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. குமாரனாகிய இயேசுனா என்னன்னா, அந்த கடவுள் ஃப்ளெஷ்ஷில் வந்தால் எப்படி இருப்பார்? அதை கடவுள் காணக்கூடாத இறைவன் உடலோடு வந்தால் எப்படி இருப்பார்? அவருக்கு பேர் ஃப்ளெஷ்ஷில் வெளிப்பட்ட தேவனுக்கு பேர் இயேசு. ஃப்ளெஷ்ஷில் வெளிப்பட்ட தேவனுக்கு பேர் என்னது? இயேசு. இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போ அவர் கடவுளா அப்படின்னா கடவுள். கடவுளுடைய குமாரனா அப்படின்னா எஸ் கடவுளுடைய குமாரன். மனிதனா அப்படின்னா எஸ் மனிதன். மூணுமே அவரில் இருக்கு. அல்லேலூயா. அப்போ இப்படி தான் வராரு. அப்போ அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் உள்ளே இருக்கு. அது வச்சு தான் இயேசு அற்புதம்லாம் செய்கிறார். அதனால தான் அவர் கிரைஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்படின்னா இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன். என்ன நடந்திருக்குன்னா, ஆதாமுக்குள்ள ஊதி சிருஷ்டித்த அந்த சுவாசம் நமக்குள்ள தான் இருக்குது. அது என்னவா இருக்குது? ஹியூமன் ஸ்பிரிட். அதுக்கு என்னது? அதுக்கு பேர் என்னது? ஹியூமன் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் தான் ஒரு மனுஷனை, ஒரு ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்கிறது. ஆவி ஆத்மா சரீரம் உங்களுக்கு புரியுதா? நான் இப்போ இதெல்லாம் எவ்வளோ தூரம் எதுக்கு சொல்கிறேன்? விசுவாசம் எப்படி வரும்ன்றதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன், சரியா? அப்போ பாருங்கள், இந்த ஆவி ஆத்மா சரீரன்றது மனுஷனுக்கு இருக்குது. அந்த ஆவி தான் ரியல். அதாவது ஆவி தான் வந்து இந்த ஆத்மாவுக்கு என்ன பண்ணுது? உயிரை கொடுக்குது. ஆத்மானா என்னது? ஆத்மா தான் ரியல் பர்சன். ஆவி வந்து ஆத்மாவுக்கு உயிரை கொடுத்துருக்கு. ஆத்மான்றது என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் இங்கே உட்காந்துட்டு என் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. மைண்டில் நான் எதை பற்றினாலும் நினைக்கலாம், யாரை பற்றினாலும் நினைக்கலாம். இன்னும் சொல்ல போனால் என் உள்ள என் நினைவுகள் அதெல்லாம் இருக்குல்ல, நினைவுகள் எண்ணங்கள், அதுதான் என்னுடைய பர்சனே. நான் ஆளே அதுதான். வெளியே இருக்கிற சரீரம் வந்து வேலிடிட்டியோடு வருது. 100 வயசு 120 வயசில் அது என்ன ஆயிரும்? போயிடும். அப்போ இது பெர்மனன்ட் கிடையாது. அப்போ இன்றைக்கி ஒரு பேரை சொல்லி கூப்பிடும்போது அந்த ஆளுடைய ஆத்மா ஆவி இதை தான் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். இதை தான் என்ன பண்ணுறோம்? அட்ரஸ் பண்ணுறோம். இந்த உடலுக்கு பேர் வைக்கிறாங்க. நான் தான் சொல்லுவேன், பேபியாக வருது, பாடியாக என்ன பண்ணிடுது? போயிடுது. பேபியாக வந்துட்டு பாடியாக போயிடுது. அப்போ வித்தியாசத்தை ஏற்படுத்துறது என்னென்னா, இந்த எண்ணங்கள், மனது, அதை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். சோல். சோல்னால் என்னது? நான் என்ன யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன், என்னுடைய எண்ணங்கள், எண்ண ஓட்டம், இதுதான் என்னது? சோல். அப்போ இந்த ஆவி வச்சு தான் எனக்கு பேர் வருது, பேர் போகுது. கரெக்டாக? ஆவி ஒருத்தனை விட்டு போயிடுச்சுன்னா அவனுக்கு பேர் போயிடுது. பாடி ஆயிடுறேன், அவனை எடுத்துகிட்டு போய் பாடியை தூக்குங்கன்றாங்க. 100 நமக்கெல்லாம் மரணம் இப்போல்லாம் வராது. அல்லேலூயா. 100 120க்கு மேலே தான். அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், இப்படி தான் இருந்தது நம்ம நேச்சுரல் பீயிங்னா. இதுதான், இப்படி தான் இருக்கும். இப்படிப்பட்ட மனுஷனால் விசுவாசிக்கவே முடியவே முடியாது. ஏன்? he is a continuation of the fallen man. விழுந்து போன மனுஷனுடைய
இப்போ ஒரு குழந்தை பிறகுதுன்னு வைங்க, அது யாருடைய சந்ததியில் தான் வருது? ஆதாமின் சந்ததியில் தான் வருது. நம்மளும் நேச்சுரலாக அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் எப்படி தாவீது மேலே ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ அதுபோல நம்ம மேலே அபிஷேகம் ஊற்றப்பட்டது. எப்போ ஊற்றப்பட்டது? பெந்தைகோஸ்தே என்ற நாளில் அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் காணப்பட்டது. நம்ம ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள வந்துடுறாரு. இந்த கிறிஸ்துவின் ஆவி யாரு அப்படின்னா, கிறிஸ்துவுடைய அனுபவங்களை நமக்கு தருகிறவர். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய அனுபவங்களை நமக்கு தருகிறவர். இந்த கிறிஸ்துவின் ஆவி யார் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்குல்ல, அந்த ஸ்பிரிட்டை வெளியே எடுத்து, நம்ம டேர்ம்ஸில் சொல்கிறேன், எடுத்து க்ளோன் பண்ணி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வச்சா எப்படி இருக்கும்? இருக்கா? அதுதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறதே அந்த ரகசியம். பகல் சொல்லுங்க, உங்கள்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு. தாவீது கிட்ட இந்த சீக்ரெட் இருந்ததுனால தான் அவன் ஜெயம் எடுத்தான். அல்லேலூயா. சிம்சோன் ஒரு ரகசியத்தை காத்துக்கிட்டு இருந்தான்ல, அதுவும் இந்த சீக்ரெட் தான். அல்லேலூயா. ரகசியத்தை சொன்னோடனே அவனை பிடிச்சிட்டாங்க. சரி, அப்போ இந்த சீக்ரெட் என்ன? விலையேற பெற்ற பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு. இயேசு ஏற்றுக்கிட்டவங்களாம் எத்தனை பேர்? ஹல்லேலூயா. இங்கே ஏற்றுக்கிட்ட போது யாரை ஏற்றுக்கிட்டீங்க? கிறிஸ்தை தான் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்டை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஏற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆவியானவர் வந்தோடனே, இயேசு மேலே வந்தோடனே நான் உடனே ஒரு கேட்குறேன், 30 வயசுக்கு முன்னாடி இயேசுவால் அற்புதம் செய்ய முடியுமா முடியாதா? முடியும். அற்புதம் செய்ய. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் ஊழியத்தையே துவங்கலை. பிசாசு சொல்கிறான்ல, இந்த கல் என்ன ஆகும்படி செய்யுங்க, அப்பமாகும்படி செய்யுங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு அவர் என்ன பண்ணலை, சொல்லலை. இப்போ ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கினது வந்து இட்ஸ் அ சைன். புரியுதா? இயேசுக்குள்ளே இருந்த ஆவியே அற்புதம் செய்ய ஆட்டோமேட்டிக்காக அவரால் முடியும். ஆனால் அவர் என்ன பண்ணல, செய்யலை. ஏன்னா இயேசுடைய தேவனுடைய வேலை, பிதாவுடைய வேலை வரும் வரை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? காத்திருக்காரு. தான் கானாவர் கல்யாணத்துலையும் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. என்னால் செய்ய முடியும், ஆனால் என் வேலை இன்னும் வரவில்லை. விச் மீன்ஸ் அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்டு நமக்குள்ளே இருந்தால் நம்மளால் அற்புதம் செய்ய முடியும். நம்மளால் என்ன பண்ண முடியும்? அற்புதம் செய்ய முடியும். அதாவது இது எப்படின்னா, ஒரு AK-47 மாதிரி, அல்லது நம்ம சிம்பிள் டேர்ம்ஸ் சொல்லுவோம், ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி. வாஷிங் மிஷின் என்கிட்ட தான் இருக்குது, ஆனால் அதை ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் அதை என்ன பண்ண முடியும்? ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறாரு. கிறிஸ்துவின் ஆவி இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். இப்போ சொல்லுங்க, கிறிஸ்து கோலியாத்தை ஜெயிச்சிட்டாரா, ஜெயிக்க போகிறாரா? பிசாசை ஜெயிச்சிட்டாரா, ஜெயிக்க போகிறாரா? ஜெயிச்ச பிறகு யாராவது சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? இப்போ எலெக்ஷன் வருது, ஏதோ ஒரு கட்சி ஜெயிக்க போகுது, ஜெயிச்ச பிறகு திருப்பி போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள்னு கேட்பாங்களா? ஏன்னா என்ன ஆச்சு? பகலை சொல்லுங்க, முடிஞ்சிச்சுங்க. இப்போ கிரைஸ்ட் யாரு? கிறிஸ்துவின் ஆவி என்ன அப்படின்னா, நம்மளை கொண்டு போய் கிறிஸ்துவோட சேர்க்கிறவர். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ என் ஆவி ஜான், என் பேர், என்னுடைய ஆவி எனக்குள்ளே இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஆவி அவங்கவுங்களுக்குள்ளே தான் இருக்க முடியும். ஆனால் கிறிஸ்துவின் ஆவி எப்படின்னா, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே இன்னைக்கு ஏங்குள்ள பக்கத்தில் சொல்லுங்க, அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவின் ஆவி எப்போ வந்துச்சு? கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே எப்போ வந்துச்சு? இயேசுவை ஏற்றுக்கொண்டோடனே வந்துருச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் வந்துருச்சு. அப்புறம் பரிசுத்த ஆவியானவரும் நம்ம மேலே
வந்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் வந்து ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்டை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாரு. அல்லேலூயா. இதே தான் நடந்துச்சு பாருங்க. பெந்தேகோஸ்தே நாளில் அக்கினிமயமான நாவுகள் எல்லார் மேலேயும் அமர்ந்தது. அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவின் ஆவியானவர் என்பது நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்குள்ள வந்துடுறாரு. அப்போ ரெண்டுமே ஒரே ஸ்பிரிட் தான், ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதனுடைய ரோல்ஸ் வேற வேற. அல்லேலூயா. ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்டுடைய ரோல் என்னன்னா, கிரைஸ்ட் அவரை நமக்குள்ள என்ன பண்ணிடணும், அப்படியே கொண்டு வந்துடணும். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, கிரைஸ்ட் பயப்படுவாரா? கிரைஸ்ட் பயப்படுவாரா? ஏன்? அவர் பார்க்கும்போது, ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது, ஏய் உன்னைத்தான் நான் ஏற்கனவே ஜெயிச்சிட்டேனே. அல்லேலூயா. பார்க்கும்போது ஏற்கனவே ஜெயிச்சிட்டேனே அப்படின்னுவார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பார்க்குற பிரச்சனைகள், கோலியாத்து எதுவாக இருந்தாலும் ஜெயம் என்பது ஏற்கனவே நமக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா. அதான் பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரோமர்லேயே வரும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன பண்ணியிருக்காரு, இன்னைக்கு ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் நமக்குள்ள வந்துடுறாரு. அப்புறம் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் வந்துச்சுன்னா மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் நமக்குள்ள வந்துடுது. கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கிறது. இதெல்லாம் வந்துட்டதுனால நேம் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ், இயேசு என்ற நாமத்தை நாம் உபயோகிக்க ஆரம்பிக்கிறோம். இயேசு என்ற நாமத்தை எப்படிலாம் உபயோகிக்கலாம்? இப்போ பாருங்க பாருங்க, ட்ரம்ப் இங்கே வந்து நான் தான் ட்ரம்ப்னு சொல்கிறதுக்கும், நான் வந்து எனக்கு ட்ரம்ப் தெரியும்னு அவர் பேரை யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவரே அவருடைய பேரை யூஸ் பண்ணால் அது எப்படி இருக்கும்? ஏய் நான் தான் இது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நம்மளை இன்னைக்கு பூமியில் வைத்திருக்கிறார். இதை தான் பவுல் சொல்கிறான், நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்போ நான் இயேசுவின் நாமத்திலேன்னு சொல்லும்போது இயேசுவே அதை சொல்கிற மாதிரி மாறுது. அல்லேலூயா. நான் அறிக்கை செய்யும்போது இயேசுவே பேசுகிற மாதிரி மாறுது. இதனால தான் பாட்டு பாடும்போதே சொன்னேன், நம்முடைய அறிக்கை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசம் எப்படி வருதுன்னா, ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் எனக்குள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பதில் அவர் சிலுவையில் மரிச்சிருக்கிறார், உயிரோடு எழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த அந்த அனுபவத்தோடு ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் எனக்குள்ள வசிக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அல்லேலூயா. இது எந்த ஸ்பிரிட்டு? நம்ம இந்த ஹியூமன் ஸ்பிரிட் இல்லை, அதான் போட்டிருக்கு, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்குறாராம். என்னன்னு சொல்கிறாராம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்க, சன் ஆஃப் காட்னு ஒருத்தர் தானே வந்தார். அவர் யாரு? இயேசு. அவருக்குள்ளே இருந்த ஆவியே இப்போ யாருக்குள்ளே வந்துருச்சு? நமக்குள்ளே வந்தனால நமக்கு பேர் என்னன்னா சன்ஸ் ஆஃப் காட், தேவ புத்திரர், தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. ஒரு குமாரனை தேவன் விதைச்சு இன்னைக்கு எத்தனை பேர் எழுப்பியிருக்கிறாரு? சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், பிள்ளைகள், சில்ட்ரன் ஆஃப் காட். அப்போ பாருங்க, ஒவ்வொரு நாள் அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இனி நான் அல்ல, ஏன் ஸ்பிரிட் இருக்கு உள்ள, அது கூட இன்னொரு ஸ்பிரிட்டு இருக்கு. அதுதான் ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஸ்பிரிட், கிறிஸ்து இயேசுவின் ஆவி. அல்லேலூயா. இப்போ நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, ஆதாமின் பிள்ளையாகவும் இன்னும் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஒருத்தருக்கும் ஃபாதர்ஸ் நேம்னு போட்டு இருக்குல்ல, இனிஷியல் இருக்குல்ல, அந்த ஃபாதர் யார்? அவருக்கு ஒரு ஃபாதர், அவருக்கு ஒரு ஃபாதர், அப்படியே ஃபாதர் ஃபாதர் ஃபாதர்னு தேடி தேடி போனால் கடைசியில் ஆதாம் தான் எல்லாருக்கும் ஃபாதர், ஏவாள் தான் எல்லாருக்கும் தாய். அப்போ அந்த இனிஷியல் படி அந்த ஐடென்டிட்டியும் நம்மகிட்ட இருக்குது, அந்த அடையாளம் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரிய. பக்கத்தில் சொல்லுங்க, கோலியாத் பெரியவன் தான், இவர் அதை விட பெருசு.
ஹல்லேலூயா. மரணம் என்கிறது பெரியது தான், கொடியது தான். ஆனால் இவர் அதையே ஜெயித்த கிறிஸ்துவாக தான் இன்று நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசுவின் ஆவி எல்லாருக்குள்ளேயும் வரல. இயேசு உயிர் தெழுற வரைக்கும் கிறிஸ்துவின் ஆவி எல்லாருக்குள்ளேயும் வரல. பெந்தேகோஸ்தே என்ற நாளில் கிறிஸ்துவின் ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்தார். பேதுருவும் யோவானும் போய் சொல்றாங்க, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இதுக்கு பிறகு நீங்கள் வேற மாதிரி மாறிடுவீங்க. அல்லேலூயா. தாவீது கோலியாத்திட்ட போகும்போது என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. இது புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். அதில் என்ன இருக்குன்னா, வேற ஒருத்தன் இயேசுவின் நாமத்தை சொல்கிறதுக்கும் நான் இயேசுவின் நாமத்தை சொல்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிறது. ஏன்னா நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி அவரையே அந்த நாமத்தை சொல்ல வைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவருடைய ஸ்பிரிட் எங்கே தான் இருக்கிறாரு. இப்போ இயேசுவும் யோவான் சாணகனும் என்னங்க வித்தியாசம்? யோவான் சாணகனும் நல்லா பேசினா, நிறைய பேர் போனாங்க. அற்புதம் தான் அவன் செய்யலை, ஆனால் நிறைய பேர் அவன்கிட்ட போனாங்க. இயேசுக்கும் மோசேக்கு என்ன வித்தியாசம்? இயேசுக்கும் எலியாவுக்கு என்ன வித்தியாசம்? சிலர் உண்மை எலியான்கிறார்கள், சிலர் மோசேன்கிறாருன்னா அந்த ஸ்பிரிட் தான் டிஃபரன்ஸ். இயேசுவும் 2 கண்ணு தான் இருந்துச்சு, 2 கால் தான் இருந்துச்சு. என்ன டிஃபரன்ஸு? ஸ்பிரிட். இந்த மாதிரி ஸ்பிரிட் வேற யார்கிட்டையுமே கிடையாது. அந்த ஸ்பிரிட் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். அப்போ இது எனக்குள்ள என்ன கொண்டு வருதுன்னா, நான் சாதாரண ஆளு, நான் என்கிட்ட என்ன இருக்கு, நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், என் கையில் என்ன இருக்கு, என் பாக்கெட்டில் என்ன இருக்கு அப்படின்றத வச்சு என்னுடைய ஜெயம் அமையப்போவது இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய விக்ட்ரி எதை வச்சு அமையுதுன்னா, இயேசு ஜெயிச்சாரா இல்லையா, அதை வச்சு தான் என்னுடைய வெற்றி அமையுது. இது பார்த்தீங்களா? நீங்கள் பவுல் பிசாசெல்லாம் துரத்துனா, அதை பார்த்துட்டு ஒரு 7 பேர் எப்படி துரத்துனாங்க தெரியுமா? பிசாசிட்ட போய், ஏய் பிசாசே, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே போனா அது என்ன பண்ணிருச்சு? நீ லெஃப்டில் அடி, நான் ரைட்டில் அடிக்கிறேன், டர்ன் போட்டு அடிச்சு வெளுத்துருச்சு. ஏன்னா பவுல் பிரசங்கிக்கும் போது பவுல் சொல்கிறேன், நான் இல்லடா, கிரைஸ்ட் தாண்டா பேசுகிறாரு என்கிட்ட இருந்து, கிரைஸ்ட் தாண்டா ஹீல் பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய ஸ்பிரிட்டு பூமியில் இயேசு 33 ஆண்டுகள் வாழ்ந்தபோது அந்த ஸ்பிரிட்டு எப்படி அவருடைய ஸ்பிரிட் அவர் உடலில் இருந்ததோ, இன்றைக்கு அதே போல் அந்த ஸ்பிரிட் ஏன் உடலுக்குள்ளே வந்துருச்சுடா. இப்போ நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் போனால் பிசாசுலாம் ஓடுது. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனா இயேசு நாமத்தில் எழுந்து நடனோடனே அவன் முடமா இருந்தவன் எந்திரிச்சு நடந்துட்டான். ஏன்னா no longer healing is dependent on me, healing is dependent on the finished act of Christ. ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய முடித்த செயலைத்தான் அப்படியே எடுத்துட்டு ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் எப்படி நான் சொல்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன மாதிரின்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. கர்த்தருடைய ஆவியானவர் யார்? பிதாவாய தேவனுக்குள்ளே இருக்கிற அதே ஆவியானவர். ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்ன்றது யார்? ரெண்டும் ஒரே ஆவியானவர் தான். ஆனால் எப்படி ட்ரினிட்டி இருக்குல்ல, ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட், அந்த மாதிரி இந்த ஸ்பிரிட் எப்படி இருக்குன்னா, கிறிஸ்து மனிதனாக பூமியில் வாழ்கிறார், ரைட்டா? மனிதனாக வாழ்ந்து மனிதனாக மரிக்கிறார், ரைட்டா? மரிக்கும்போது ஆவி எங்கே விடுறாரு? பிதாவே, என்னுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னன்னு திரும்பி சொல்கிறேன். ஆவி இப்போ எங்கே போயிடுச்சு? பிதா கிட்ட போயிடுச்சா? அந்த ஆவியை பிதா அப்படியே வச்சிருக்கிறாரு, நீங்களும் அதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி ஆத்மா எங்கே போகுது? சோல் பாதாளத்துக்கு போயிடுச்சு. சோல் எங்கே போகுது? தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி. நான் போய் தரிசனம் பார்த்துலாம் சொல்லலை, பைபிளில் இருக்கதான் சொல்கிறேன். ஆத்மாவை எங்கே ஊத்துறாரு? மரணத்தில் ஊற்றி பாதாளத்தில். உம்முடைய பரிசுத்தவானை காணவிடு, அழிவை காணவிடீர். உம்முடைய ஆத்மாவை
தப்புவிக்கிற தேவன், அல்லேலூயா அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றுகிறார். அப்போ சோல் ஆஃப் ஜீசஸ் எங்கே போயிடுச்சு? பாடி எங்கே போயிடுச்சு? கல்லறைக்குள்ளே போயிடுச்சு. பாடி ஒரு இடத்துல இருக்கு, சோல் ஒரு இடத்துல இருக்கு, ஸ்பிரிட்டு. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு மனுஷன் சாகும்போது அவனுக்கு இதே தான் நடக்குது, அதே தான் நடக்குது. ஸ்பிரிட் நேர கால்கிட்ட போயிடும். கொலைகாரனாக இருந்தாலும் அவன் ஸ்பிரிட் எங்கே போயிடும்? அவன் ஆத்மா நரகத்துக்கு போயிடும். கொலைகாரன்னா எங்கே போயிடும்? அதனால தான் ஆத்ம ஆதாயம் சொல்கிறோம், ஆத்ம ரட்சிப்புன்னு சொல்கிறோம். ஆவி வந்து தேவன் தந்த தீபம். தேவன்கிட்டருந்து தேவன் ஊதிருக்காரு, இப்போ வெளியே இப்படி ஊதுறாரு. பூனை ஊதிட்டு திருப்பி என்ன பண்ணுவோம்? நம்ம இப்படி ஊதிட்டா திருப்பி எடுப்போம்ல, அந்த மாதிரி தேவன் எடுத்துக்குவார் இருக்கிற ஆவியை. புரியுதா? ஆனால் அந்த ஆத்மா இருக்குது பாருங்க, அதுதான் நித்திய அழிவோ நித்திய ஜீவனுக்குள்ளேயோ பிரவேசிக்கிறது. இப்படி தான் இயேசுக்கு நடந்தது. அவருடைய பாடி ஒரு இடத்துக்கு போயிடுச்சு, ஸ்பிரிட் மேலே போயிடுச்சு. ஏன்னா அவர்கிட்ட என்ன, அவருக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அவர்கிட்ட அத்தாரிட்டி இருந்துச்சு. அவர் நினச்ச நேரம் விட்டார் ஆவியை. சரி, பிதாட்ட கொடுத்துருக்கிறாரு ஆவியை. அவருடைய ஆத்மா எங்கே போயிருக்கு? பாதாளத்துக்கு போயிருக்கு. இப்போ ஒரு மனுஷன் உயிரோடு வரணும்னா அந்த ஆவி திரும்ப என்ன வரணும்? ரிட்டர்ன் ஆகணும். எங்கே ரிட்டர்ன் ஆகணும்? சரீரத்தில் இல்லை, சோலுக்குள்ளே போகணும். ஆவி எங்கே போகணும்? சோலில் போய் சோலை கூட்டிகிட்டு வரணும். ஆவி வந்து பாடிக்குள்ளே வந்தால் தான் கண்ணு திறந்து அப்படின்னு வருவான். அப்போ இயேசுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, அதுதான் வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. எழுப்பினார். என்ன பண்ணுறாரு? 3ஆவது நாளில் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்டை திரும்ப எங்கே அனுப்புகிறாரு? சோல் பாதாளத்திற்கு அனுப்புகிறாரு. அவர் உள்ளே போகும்போது அவர் எப்படி வர்றாருன்னா, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். அவர் உள்ள வராரு. ஹீரோ இங்கே யாரு? ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். உள்ள போகவும் பாதாளத்தால் அந்த வல்லமையை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் யாரு? ஹீ இஸ் த பார்ட் ஆஃப் காட். தெய்வம், தெய்வத்துவத்தின் பரிபூரணம். அல்லேலூயா. அதை வந்து அடக்க முடியுமா? இயேசு மட்டும் ஆவியை விடலைன்னு வைங்க. சிலுவையிலேருந்து இறங்கி வந்து ராஜாவாக உட்காந்துருப்பார். இன்னைக்கு வரைக்கும் ராஜாவாக இருப்பார். எவனும் மாற்றவே முடியாது. அவர் விட்டனால தான் மரித்தார். ஹி சோஸ் டு டை. சரியா? அப்போ அந்த ஆவி போய் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்டு பாதாளத்தின் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை எடுத்து விட்டு திருப்பி வராரு. எங்கே வராரு? சரீரத்துக்குள்ளே வராரு. வந்து எப்படி உள்ளே போனாரோ அதே மாதிரி வெளியே வராரு. இந்த அனுபவம் இருக்குல்ல, இதைத்தான் இன்னைக்கு இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் உடையவராக இருக்கிறார். த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் கேரிஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நான் சொல்கிறேன், மரணத்தை பார்த்து பயப்படலாமா? வியாதியை பார்த்து பயப்படலாமா? அதனால தான் சொல்கிறேன், எண்டு நம்மகிட்ட இல்லை, ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்டில் இருக்குது எண்டு. அல்லேலூயா. எண்டு கிடையாதுங்க அதுக்கு. அப்போ நீங்கள் அப்போ உயிரோடவே இருப்போமா 1000 வருஷம்? அப்படி கிடையாது. மரணம் என்னையை கூட்டு போகிறதில்ல. நான் நினைக்கிற நேரம் நான் போகிறேன். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு. இப்போ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய கண்ட்ரோல் யார் கையில் இருக்கு? இட்ஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் த ரிசன் கிரைஸ்ட். உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆவி தான் இன்றைக்கு எனக்குள்ள. குழந்தை இயேசு ஆவி இல்லை, அதுவும் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் தானே. ஆமாவா இல்லையா? குழந்தை இயேசு பிறந்தார்ல, 2 மினிட்ஸ் தான். குழந்தை இயேசு பிறக்கிறார்ல, அப்போ அவருக்குள்ள அந்த குழந்தைக்குள்ள என்ன இருக்கு? அது என்ன ஆவி? அதுவும் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் தாங்க. ஆனால் அது இன்னும் மரணத்தை ஜெயிக்கலை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு கிடையாது. உங்களுக்கு நான் ரொம்ப தவறான ஒரு உதாரணம், ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க.
உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். பாருங்கள், சில இது பார்த்தீங்கன்னா இந்த ஆவி இந்த ஆள் உடம்புல வந்துருச்சுன்னு வாங்க, பார்த்தா ஆம்பளை பொம்பளை குரலில் பேசும், பொம்பளை ஆம்பளை குரலில் பேசும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் ஹியூமன் ஸ்பிரிட்டோடைய நேச்சர். இப்போ இயேசு வரும்போது அவர் ஹியூமனாக வராரு. அல்லேலூயா. அவர் என்ன வராரு? ஹியூமனாக வராரு. அந்த ஸ்பிரிட் இப்போ நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம யார் குரலில் பேசுகிறோம்? புரியுதா உங்களுக்கு? வித்தியாசம் புரியுதா? அப்போ கிரைஸ்ட்டை இன்னைக்கு அதான் உலகம் கிறிஸ்துவை தேடுது. கிறிஸ்து நம்மளை தேடிக்கிட்டு இருக்காரு. இந்தா இவனுக்குள்ளே தான் நான் இருக்கேன், இவன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் சொல்லுங்க, வெளியே வாங்க, ஜெயம் நம்முடைய எடுத்தாச்சு, இனி ஜெயம் எடுக்க போல, ஜெயம் முடிஞ்சிருச்சு. அதான் பாருங்க, இன்னைக்கு பக்கத்தில் பசங்க லிமிட்டெல்லாம் உடைங்க. சுகர் வந்துருச்சா அவ்வளோதாங்க, போகாது. அவன் எங்கே இருக்கு? லூக்கா 42 இருக்கா? நம்ம லிமிட் வச்சுட்டோமா இல்லையா? சுகர் வந்துச்சுன்னா போதும், அது அவ்வளோதான், மாத்திரையை போடும். ஸ்தோத்திரம், மாத்திரையை போட்டேன், கர்த்தர் கிருபையாக இறங்கினார் அப்படின்னு போயிட்டோம். நல்லா கவனிங்க, நான் மாத்திரை போடாதீங்கன்னு சொல்லலை. இந்த ட்ரூத் உள்ளே போக போக மாத்திரை தேவைப்படாது. டாக்டரே சொன்னார்னா போடாமல் விட்டுருவீங்கல்ல? நான் சொல்கிறத விட்டுருங்க. டாக்டரே வந்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் நார்மலாக இருக்கேங்க, நீங்கள் போட வேணாங்க அப்படின்ற நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையானதை செஞ்சு முடித்து அந்த ஸ்பிரிட்டை எடுத்து உள்ள நீங்கள் நம்ம மைண்டை வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்ம பிரேக்கை பிடிச்சி இது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 4 நாள் ஆயிடுச்சா, சரி விட்டுருங்க, போதும் பார்த்துக்கணும் அப்படின்னு யார் போயிட்டுருக்கோம்? அல்லேலூயா. லாசரு மரிச்சிட்டான், 4 நாள் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, முடியெல்லாம் இல்லை, கொஞ்சம் வந்தது கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், அவ்வளோதான், இப்போ பாரு அப்படின்னு வெளியே கூப்பிட்டு வந்துட்டார். அல்லேலூயா. பாருங்கள், நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் படமும் எடுக்க போகிறேன். இதை மாதிரிலாம் வச்சு என்ன பண்ண போகிறேன்? செக்மெண்ட் வச்சு படம் எடுக்க போகிறேன். அதில் பாருங்கள், இந்த மாதிரி தான் இதெல்லாம் சொல்ல போகிறேன். படம் வந்து பெரிய பட்ஜெட், உங்களால் ஸ்பான்சர் பண்ண முடியாது, அதுக்கு வந்து பெரிய ஸ்பான்சர் வேணும். அல்லேலூயா. சத்தியத்தை சொல்லும்போது அதாவது அப்படி அந்த படத்தை பார்க்கும்போதே அவனுக்கு ஹீலிங் ஆயிரும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இந்த கற்பனைக்குள்ளே நம்ம போக மாட்டோம். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்போ இந்த வாரம் ஒரு பெரிய ஜெயம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பெரிய ஜெயம் உண்மைதான், ஆனால் அதில் உன் பங்களிப்பு 0%. நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த சீக்ரெட்டு தாவீதுக்கு தெரிஞ்சனால தான் கல்லும் கவனையும் எடுத்துட்டு எதிரி நிற்கிறவன் பலசாலி, அனுபவம் வாய்ந்தவன், ஊரே சொல்லுது அவன் தான் ஜெயிப்பான்னு. நான் இவன் சொல்கிறான் அவன் எம்மாத்திரம். இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை ஒவ்வொருத்தர் உங்கள் வாயிலிருந்து வர வைக்க போகிறார். இந்த சூழ்நிலை எம்மாத்திரம், இதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நான் ஜெயத்தை உடையவன், கிறிஸ்து இயேசுவினால நான் ஜெயம் எடுத்திருக்கிறேன். கிறிஸ்துவின் ஜெயம் என்று என்னுடையது. எப்படி சொல்றீங்க? அதே ஸ்பிரிட் தாங்க எனக்குள்ள இருக்கு. அதனால தாங்க கிரைஸ்ட் இப்போ இங்கெல்ல மேலே இருக்கிறாரு. அவருக்குள்ள ஸ்பிரிட் இல்லையா? இருக்கு. அதே மாதிரி எனக்குள்ளேயும் இருக்கு. ஏன்? இது நானா போய் எடுத்துட்டு வந்ததில்லை, எனக்கு கொடுக்கப்பட்டது கிஃப்ட். கிஃப்ட் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் பிச்சைக்காரனாக இருக்கலாம், அவனுக்கு ரோலக்ஸ் வாட்ச் கொடுத்தா அவன் வாங்கிக்குவான். அவனால் அதை ஏர்ன் பண்ணவே முடியாது, ஆனால் அவனால் கொடுத்தா அதை அவன் வாங்கிக்கிட முடியும். அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். விலையேற பெற்ற பொக்கிஷம் மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அடுத்து வீட்டுக்கு போய் கண்ணாடி பார்க்கும்போது சொல்லுங்கள், நான் சாதாரண ஆள் இல்லைப்பா, ஏன்னா எனக்குள்ள மரணத்தை ஜெயித்த திறவுகோலை உடைய ஹேஸ் அத்தாரிட்டி ஓவர் டெத், அத்தாரிட்டி ஓவர் சிக்னஸ், அத்தாரிட்டி ஓவர் சின். பாவத்தை ஜெயிச்சிருக்கிறாரு, வியாதியை ஜெயிச்சிருக்கிறாரு, மரணத்தை ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த சாவியை உடையவர், திறவுகோலை உடையவர், அந்த ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கு. அதனால இயேசு இன்னைக்கு பூமியில் இருந்தால் எப்படி செயல்படுவாரோ அது மாதிரி நான் இன்னைக்கு செயல்படுறேன். பாவமுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்.
இந்த வாரம் ஒரு பெரிய ஜெயத்தின் வாரம். அந்த ஜெயம் எங்களுடைய அனுபவமாய் மாறப்போகிறது. நாங்கள் இதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஆவியை உடையவர்களாய் நாங்கள் எழுந்து பிரகாசிக்க, கிறிஸ்து இயேசுவின் வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் அனுக்கிரகம்ங்கிறதுக்காய் நன்றி, கிருபை தருகிறதுக்காய் நன்றி. நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.